ஏற்கனவே சந்துக்கு சத கடை, சாராய கடை திறந்து விட்டீங்க. அப்புறம் கேட்டா போதை, ஸ்கூல்லையும் போதை, கஞ்சா, அப்புறம் என்னென்னமோ சாக்லேட் அப்படின்னு எல்லாம் விக்குது. ஸ்கூல்ல விக்குது, காலேஜ்ல விக்குது, காலேஜ் பக்கத்துல விக்குது, வீட்டு பக்கத்துல விக்குது, எங்க பார்த்தாலும் எல்லாம் கிடைக்குது. நீங்க போய் காலடி எடுத்து வச்சோடனே இந்த பக்கம் ஒரு ஒயின் ஷாப், அந்த பக்கம் சந்தில ஏதாவது ஒரு சந்து கடை, இத போதை பழக்கம், இத்தனையும் இருந்தா நம்மளுடைய பாதுகாப்பு எவ்வளவு பெரிய கேள்விக்குறியாகுது. எல்லா ஊர்லயும் குழந்தைங்களை கற்பழிச்சு போடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த போதை பழக்கத்துல அந்த பசங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. சண்டை போட்டாங்கன்னா அவங்கள பெட்ரோல் ஊற்றி எரித்து கொள்ற சம்பவம்லாம் நடக்குது. நேத்து திருமால்பூர்னு ஒரு ஊர்ல சொல்றாங்க, கிரிக்கெட் பிரச்சனை, கிரிக்கெட் விளையாடும் போது ஏற்பட்ட பிரச்சனை இல்ல, 2 பசங்களை கூட இருந்த பசங்களே பெட்ரோல் ஊத்தி கொண்டு இருக்காங்க. போதையில அவங்களுக்கு என்ன பண்றோன்னே தெரியல. அவ்வளோ கோவம், அவ்வளோ ஆத்திரம், எதை கண்ணை மறைக்குது, எது நல்லது கெட்டதுன்னு தெரியாம அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அதே போல போதை பழக்கத்தால ஏதாவது ஒரு பொண்ணு தனியா வந்தா அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் 3-4 பேர் அதை போய் பலாத்காரம் பண்றது என்ன அநியாயம். நம்ம ஊர்ல தான் சாமிக்கு அத்தனை அம்மன் கோயில் கட்டி வச்சிருக்கோம், ஆனா இன்னைக்கு எந்த பெண்களுக்குமே பாதுகாப்பு இல்லை. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் என்பது பூஜ்யம் தான், கிடையவே கிடையாது. இதுக்கு போக்சோ சட்டம் என்னென்னமோ இருக்கு, எத்தனையோ கோர்ட் கேஸ் இருக்கு, அதுல எல்லாம் ஒரு சிலதுல நல்ல தீர்ப்பு வந்திருக்கு, ஆனா நிறைய இதுல கோர்ட்டே இல்ல. இவ்வளோ வழக்குகள் இருக்கு, இவ்வளோ குழந்தைகள் மேல பாலியல் வன்கொடுமை நடக்குது, பெண்கள் மேல பாலியல் வன்கொடுமை நடக்குது, ஆனா அதை விசாரிக்க நீதிமன்றங்கள் என்பதே கிடையாது. எவ்வளவு இருக்கணுமா, கிட்டத்தட்ட ஒரு 50 நீதிமன்றம் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப 11 நீதிமன்றம் தான் இருக்கு. அப்ப எப்படி இந்த வழக்கெல்லாம் விசாரிப்பாங்க? யார்கிட்ட போய் நம்ம நியாயம் கேட்கறது? யார்கிட்ட போய் நியாயம் கேட்க முடியாது, போலீஸ் கிட்டே கேட்க முடியாது. ஏன்னா போலீஸும் ஸ்டேஷன்லயும் ஆளுங்க கம்மி. அதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் சொல்றோம், நீங்க ஜாகிரதையா இருக்கணும். தாய்மார்களான நீங்க ஜாகிரதையா இருக்கணும். உங்க வீட்டு பெண் குழந்தைகள், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க தான் அவங்களுக்கு துணை இருக்கணும், வேற யாரும் துணைக்கு வரப்போறது இல்லை. ஜாகிரதையா இருங்க, நிறைய விஷயத்துல தெளிவா இருங்க. அதாவது போதை பழக்கம், மது பழக்கம் தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடுகிறது. அதனால பெண் குழந்தைகளுக்கு பாதிப்பு, ஆண் குழந்தைகளுக்கும் பாதிப்பு. ஏன்னா ஆம்பளை பசங்க அதை குடிச்சு கெட்டு போறாங்க, கஞ்சா பகையில கஞ்சாக்கு அடிமையாய் கெட்டு போறாங்க. அதனால பெண் குழந்தைகளுக்கு ஆபத்து, அதே சமயம் ஆண் குழந்தைகளுக்கும் ஆபத்து வருது. எந்த குழந்தை ஏதாவது சொன்னா தாய்மார்களான நீங்க காது கொடுத்து கேளுங்க. இப்ப தெரியாதவங்க மூலமா எதுவுமே நடக்கல, அந்த ஊர்ல தெரிஞ்சவங்க மூலமா தான் அந்த குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை. நேத்து ஒரு ஊர்ல பேசிட்டு வந்தோம் தான், நேத்து அங்க அப்பாவே ஒரு பொண்ணைக்கு எடுத்து கர்ப்பிணியாக்கி இருக்காங்க. இந்த நடக்குமா இந்த அநியாயம் எல்லாம்? கேட்க முடியுதா? அப்படியே கூணி குறுகி போறோம். தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப எவ்வளவு தலை நிமிர்ந்து சொல்லுவோம். தமிழ்நாடு எப்பேற்பட்ட மாநிலம், பெண்களுக்கு முன்னுரிமை தந்த மாநிலம். ஆனா இன்னைக்கே இந்த கொடுமையெல்லாம், பாலியல் வன்கொடுமையில முதல்ல நிக்கிற மாநிலமா இருக்கு. கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நீங்க தடுக்கணும்னா தாய்மார்களான நீங்க விழிப்பா இருங்க. உங்க குழந்தைங்களை பாதுகாப்போட நடந்துக்க நீங்க தான் சொல்லி தரணும். பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளோ விழிப்புணர்வா இருக்கணும் நீங்க சொல்லி கொடுக்கணும். பள்ளிக்கூடம் போய் வரும்போதோ, வேலைக்கு போய் வரும்போதோ, கல்லூரிக்கு போய் வரும்போதோ விழிப்புணர்வோட இருங்கன்றத சொல்லி கொடுங்க. வெளியில யார் வீட்டுக்கோ தெரிஞ்சவங்க வீடு, எனக்கு அவ 10 வருஷமா தெரியும், அவங்க சொந்தக்காரங்க வீடு, அப்படி இப்படின்னு யார் வீட்டுக்கோ அனுப்பி அந்த குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்காம பாத்துக்கோங்க. ஏன்னா அங்கதான் நிறைய கொடுமைகள் நடக்குது. அதனால ரொம்ப ஜாகிரதையா இருங்க.